வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உணவுப் பொருட்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது 2-3 உணவுப் பொருட்களை சேர்க்கும்போது அது விஷத்தன்மையாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க, நச்சுத்தன்மையாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலோடு மீனும் கீரை வகைகளும் சேர்க்கும்போது அது ஒரு நச்சாக மாறுது அப்படின்றாங்க. அதே போல் தயிருடன் கோழிக்கறி, ரெண்டாவதாக தயிரோடு கோழிக்கறி சேர்ந்து சாப்பிடக்கூடாது. 3வது விஷயமாக தயிரோடு வாழைப்பழமும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. 4வது விஷயம் முள்ளங்கி உளுந்தம்பருப்பு சேர்த்து சாப்பிடக்கூடாது. 5வது விஷயம் தேனும் தாமரை வித்தும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. 6வது விஷயம் வெற்றிலையும் எண்ணெயும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. 7வது விஷயம் தேனும் நெய்யும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. 8வது விஷயம் கரும்பு சாப்பிட்டா உடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது. 9வது விஷயம் பார்த்திங்கன்னா மீன், முள்ளங்கி மற்றும் கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பால் குடிக்கக்கூடாது. 10வது விஷயமாக மணத்தக்காளியோட வெல்லம் சேர்த்து சாப்பிடக்கூடாது. என்ன சொல்கிறாங்கன்னா, சில உணவுப் பொருட்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அதனுடைய வீரியத்தன்மைகளால் அவைகளின் குணம் மாறுபட்டு நாளடைவில் அது விடத்தன்மையாக உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோடைய ஃபுல் நியூட்ரிஷன், ஃபுல் ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கணுன்னா அந்த பொருளை மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க. அதோடு ஒன்றோடு ஒன்று சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு அது ஒரு நச்சாக மாறுது மற்றும் முழு பயனை நமக்கு கொடுக்க விடாமல் பண்ணிடுது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. முக்கியமாக இந்த மாதிரி உணவுப் பொருட்களை இதோடு சேர்த்து சாப்பிடாமல் இருப்பது நல்லது. தேங்க்யூ.